ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் போல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் நல்லா சூடு பண்ணின தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் போல் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறி உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும். கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கை நான் சைடில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் திரும்பவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுட்ரு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இது கூட நான் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். கூடவே துருவன இஞ்சி ஒரு சின்ன துண்டு மட்டும் போட்டிருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடயோ குறைச்சோ சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையுமே சேர்த்திக்கிறேன். கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையுமே இப்போ நான் இது கூட சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு அந்த எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் வர்ற மாதிரி மாவு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். ரொம்ப லிக்விடாவெல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 லெமன் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வடை மாதிரி நம்ம ஷேப் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயில் சேர்க்கும்போது உங்களுக்கு வடை உதிர்ந்து போச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். ஜவ்வரிசி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம பாடி ஹீட்டை ரொம்பவே குறைக்கும். ஸோ வெயில் காலத்தில் நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரமலான் ஃபாஸ்டிங் எல்லாம் வருது. ரமலான் டயத்தில் ஈவினிங் ரமலான் கஞ்சி கூட சாப்பிடுவோம். இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.